முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் அவங்க ஒய்ஃபும் முத்து வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உள்ள மனோஜ் பசியால் கத்திட்டு இருக்காரு. கண்டவங்கெல்லாம் என் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக நான் வெயிட் பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாரு. முத்து மனோஜ்கிட்ட போயிட்டு எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வந்தவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டியா, அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜ் எதையுமே காதில் வாங்கிக்காம எனக்கு இப்போ சாப்பாடு வேணும், இதுக்காக நான் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் செல்வம் காதில் வாங்கிட்டு தன்னோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு பாதிலேயே கையை கழுவிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு. இதனால் முத்து ரொம்ப கோவப்பட்டு மனோஜை உட்கார வச்சு, உனக்கு என்ன சோறு தானே வேணும், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்து வலுக்கட்டாயமாக மனோஜ் வாயில் திணிச்சு வைக்கிறாரு. இதனால் பதறிப்போகிற மனோஜ், நீ பயங்கரமான ஆள்டா, என்னை கொலை பண்ணாலும் கொலை பண்ணிடுவேன், நீ ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட மீனா பதட்டமாகி முத்துவை தனியாக கூட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. என்னங்க அவர் உங்களை பார்த்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்களும் எதுவுமே பேசாமல் வரீங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போயிருந்தீங்களா, அப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சு, என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. முத்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கார். அடுத்து வரப்போகிற எபிசோடில் எதுக்காக முத்து ஜெயிலுக்கு போனார், முத்து ஜெயிலுக்கு போன காரணத்தினால தான் விஜயா முத்து மேலே ரொம்ப விரக்தியாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றையும் நமக்கு சொல்ல இருக்காங்க. அது வரைக்கும் காத்திருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.